வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த எருது விடும் விழா குறித்து சொல்லுங்க. இதனுடைய கட்டுப்பாடுகள் என்ன? யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கின்றன? எத்தனை காளைகள் கலந்து கொள்கின்றன? சொல்லுங்க. வணக்கம் மோகன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு கிராமத்தில் எருது விடும் விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த எருது விடும் விழாவை ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி, ஒன்றிய குழு உறுப்பினர் கோவிசா பிரபாகரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த எருது விடும் விழாவில் வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் வெளி மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகள் வரவழைக்கப்பட்டு கால்நடை மருத்துவ குழுவினர் முழு பரிசோதனைக்கு பின்னர் காளைகள் போட்டியில் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். குறைவான வினாடிகள் இலக்கை அடையக்கூடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி சார்பில் ரூபாய் 1,11,000 இரண்டாவது பரிசாக வாயு புத்திரன் ரசிகர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் கோவிசா பிரபாகரன் சார்பில் ரூபாய் 88,888 என மொத்தம் 72 பரிசுகளானது வழங்கப்பட உள்ளது. இந்த பரிசுகளை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கோவி சம்பத்குமார் வழங்க இருக்கிறார். இந்த எருது விடும் விழாவில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு எருது விடும் விழாவை கண்டு கழித்து வருகிறார்கள். பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாணியம்பாடி டிஎஸ்பி மகாவிஷ்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மோகன், விவரங்களை, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன். Let's go!